ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம கடைகளில் இந்த வத்தல் வடம் செக்ஷனுக்கு போனோம்னா கலர் கலராக ஜவ்வரிசி வடவும் பார்ப்போம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம வீட்லேயே ஆர்கானிக்காக எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் வெஜிடபிள் கலர்ஸ்லேயே எப்படி அந்த வடவத்தை பண்ணுறதுன்னு பார்ப்போமா? வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்ல தண்ணி ஊற்றி முழுகிற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ கலருக்காக நான் எல்லாம் நேச்சுரல் எடுத்திருக்கேன். இது ஒரு கேரட்டோட கொஞ்சோண்டு சிகப்பு குடமிளகாய் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி அந்த ஜூஸ் அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதில் கொஞ்சம் ஜவ்வரிசியை ஊற வச்சுருக்கேன். நான் இதில் மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன், அந்த நைலான் ஜவ்வரிசியில். இதில் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அதில் இந்த ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சுருக்கேன். இது பீட்ரூட் ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸில் ஜவ்வரிசியை ஊற வச்சுருக்கேன். இது தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அதில் இதை ஊற வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே நேச்சுரல் கலர் தான். இப்போது ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க, ரொம்ப எண்ணெய் தடவ வேண்டாம். லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதை எடுத்து நம்ம இட்லி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவ்வளோ திக்காக எடுக்க வேண்டாம். கொஞ்சமாக எடுத்து நல்லா ஒரு லேயர் ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை இப்போ நம்ம இட்லி தட்டில் வச்சு ஒரு 10-12 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துப்போம். இந்த ஜவ்வரிசி அப்படியே கண்ணாடி மாதிரி ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி விதவிதமான கலர் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம கற்பனைக்கு ஏற்றபடி விதவிதமான கலர் காம்பினேஷனில் கூட எடுத்துக்கலாம். விதவிதமான டிசைனில் வச்சுருக்கேன். இதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 12 நிமிஷம் நான் வச்சு எடுத்திருக்கேன். நம்மளோட வடம் ரெடியாக இருக்க பாருங்கள். இதை எடுத்து இப்போ கொஞ்சம் ஆற விடலாம். நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக அந்த ஊரத்தை இந்த மாதிரி எடுத்து விடுங்க. இந்த மாதிரி ஒரு வடவை மாதிரி நமக்கு கிடைச்சிரும். இதே மாதிரியே இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டிலையோ இல்லை ஒரு தாம்பாளத்துலேயோ பரப்பி வச்சுக்கோங்க. இல்லை ஒரு துணியில் போட்டு கூட நம்ம வெயிலில் காய வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இட்லி தட்டு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட இலை வடாமோட தட்டு இருந்ததுன்னா அதில் கூட இந்த மாதிரி ஊற்றி வச்சு இதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ எப்படி நமக்கு வசதியோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை நமக்கு இலை வடாம் பிளேட் கூட இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிளேட்டில் கூட சின்ன சின்னதாக ஊற்றி வச்சு கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இலையடை பிளேட்டில் வச்சதும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம எடுத்துடலாம். ஒருவேளை நீங்கள் இந்த ஜவ்வரிசியை ஊற வைக்கிறப்ப அது கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்னா அதில் கொஞ்சம் நீங்கள் அரிசி மாவு கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லா வந்துடும். இதை இப்படியே எடுத்து நீங்கள் வெயிலில் காய வைக்கிறதுனாலும் ஓகே, இல்லை இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஸ்கொயராக கட் பண்ணி இல்லை ரெக்டாங்கிளாக கட் பண்ணி காய வைக்கிறதுனாலும் ஓகே. நம்ம இஷ்டத்துக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம இதை கட் பண்ணி காய வச்சுக்கலாம். எண்ணெயை காய வச்சு நல்ல தீயில் பொரித்து எடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு வடாம் கிடைக்கும். நல்லா பொரிக்க ஆரம்பித்தோடனே மீடியம் ஹை தீயில் வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. என்னோட மற்ற 2 சேனல் பிளாக் எல்லாம் கூட செக் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.